உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவின் நிஷாத்கஞ்ச் பகுதியில் வசித்து வந்தவர் 69 வயதான நிர்மலா தேவி. இவரது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்ட நிலையில் நிர்மலா தேவி தனது ஒரே மகன் திரிதேஷ் வர்மா, மருமகள் ரஞ்சனா வர்மா மற்றும் 4 பேர குழந்தைகளுடன் வசித்து வந்தார். நிர்மலா தேவியின் மகன் திரிதேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார். மருமகள் ரஞ்சனா இல்லத்தரசியாக வீட்டை கவனித்து வந்தார். திரிதேஷ் ரஞ்சனா தம்பதிக்கு 18 வயதில் ஒரு மகனும், உன்னாவ் பகுதியில் தங்கி படித்து வரும் மகளும், 14 வயதில் ஆதித்யா என்ற மகனும் ஒரு கை குழந்தையும் உள்ளனர். இந்த சூழலில் கடந்த சனிக்கிழமையன்று குடும்பத்தினர் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் மருமகள் ரஞ்சனாவும் ஷாப்பிங் சென்றிருக்கிறார். வீட்டில் மாமியார் நிர்மலா தேவி மட்டும் தனிமையில் இருந்துள்ளார். மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த பேரன் ஆதித்யா கதவு திறந்திருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்திருக்கிறார். அங்கு தனது பாட்டி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பதைக் கண்டு பயத்தில் அலறி துடித்திருக்கிறார். உடனே தனது தந்தை திரிதேஷுக்கும் தாய் ரஞ்சனாவுக்கும் போன் செய்து விஷயத்தை கூறியிருக்கிறார். அதோடு போலீசாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வந்த ரஞ்சனா மாமியாரை பார்த்து கதறி அழுதிருக்கிறார். சம்பவ இடத்துக்கு வந்த லக்னோ போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயுடன் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். வீடு அலங்கோலமாக கலைந்து கிடந்தது. பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டிருந்தன. அத்தோடு நிர்மலா தேவி அணிந்திருந்த நகைகளும் மாயமாகியிருந்தது. கொள்ளையடிக்க வந்தவர்கள் நிர்மலா தேவியை கொன்றுவிட்டு நகையை திருடிச் சென்றிருக்கின்றனர் என்று குடும்பத்தினர் நினைத்தனர். ஆனால் போலீசாருக்கு இதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. வீடு கலைந்து கிடந்த விதத்தை பார்த்ததுமே இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது. ஏனெனில் நகைக்காக கொலை செய்திருந்தால் வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கதவுகள் இயல்பாகவே இருந்தன. அத்தோடு போலீசார் நிர்மலா தேவியின் வீட்டில் இருந்த சிசிடிவி பதிவுகளை சோதித்த போது சரியாக மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. யாரோ ஒரு தொழில்நுட்பம் தெரிந்த நபர் கேமராவை ஆஃப் செய்திருப்பதையும் போலீசார் உறுதி செய்தனர். மேலும் அந்த வீட்டை சுற்றியிருந்த மற்ற கேமரா காட்சிகளை சோதனை செய்த போது மாலை 4 மணியளவில் மருமகள் ரஞ்சனா வேறு ஒரு ஆணோடு காரில் செல்லும் காட்சிகள் கிடைத்திருக்கிறது. அந்த இளைஞரை பற்றி விசாரித்த போது அவரின் பெயர் ராஜன் சர்மா என்றும் 21 வயதான அவர் நிர்மலா தேவியின் வீட்டின் முதல் தளத்தில் வாடகைக்கு குடியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த மோப்பனாய் நிர்மலாவின் உடலில் இருந்து வாசனையை பிடித்து நேராக மேல் தளத்தில் இருந்த ராஜனின் அறைக்கு சென்று நின்றது. இது ராஜன் மீது போலீசாருக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் போலீசார் ராஜனையும் ரஞ்சனாவையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் இருவரும் மறுத்தாலும் சிசிடிவி ஆதாரங்களை காட்டி கேள்வி கேட்டபோது அதற்கு மேல் அவர்களால் உண்மையை மறைக்க முடியவில்லை. நிர்மலா தேவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மேல் வீட்டில் தங்கியிருந்த ராஜனுக்கும் கீழ் வீட்டில் இருந்த ரஞ்சனாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. 4 ஆண்டுகளாக இருவரும் ரகசியமாக பழகி வந்துள்ளனர். திரிதேஷ் வேலைக்கு சென்ற நேரங்களில் ராஜன் கீழ் வீட்டிற்கு வருவதும் ரஞ்சனாவுடன் நேரத்தை கழிப்பதும் வழக்கம். இந்த விவகாரம் ஒரு கட்டத்தில் மாமியார் நிர்மலா தேவிக்கு தெரிய வந்ததும் அவர் கொதித்து போயிருக்கிறார். தனது மகனின் வாழ்க்கையை சீரழிக்கும் இந்த செயலை அவர் வன்மையாக கண்டித்திருக்கிறார். சம்பவத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு இது தொடர்பாக ரஞ்சனாவிற்கும் நிர்மலாவிற்கும் இடையே பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. இனிமேல் ராஜன் வீட்டிற்குள் வரக்கூடாது, மீறினால் மகனிடம் உண்மையை சொல்லிவிடுவேன் என்று நிர்மலா மருமகளை எச்சரித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சனாவும் ராஜனும் சேர்ந்து
மாமியாரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமையன்று நிர்மலா தேவியின் உயிருக்கு நாள் குறித்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று வீட்டில் நிர்மலா தேவி, ரஞ்சனா மட்டுமே இருந்துள்ளனர். ஏற்கனவே திட்டமிட்டபடியே தங்கள் மீது சந்தேகம் வராமல் இருக்க ரஞ்சனா மதியம் 2 மணிக்கு தனது மொபைல் போன் மூலம் வீட்டின் உள்ளே இருந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்திருக்கிறார். பின்னர் ராஜனை வீட்டிற்குள் வரவழைத்து இருவரும் சேர்ந்து நிர்மலா தேவியின் கை கால்களை கட்டி போட்டு சேலையால் கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் கொள்ளை நடந்ததைப் போல தெரிய வேண்டும் என்பதற்காக நிர்மலாவின் நகைகளை கழற்றிக் கொண்டதோடு வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து துணிகளை சிதறவிட்டு திருட்டு நடந்ததைப் போல சித்தரித்துவிட்டு மதியம் 4 மணி அளவில் ரஞ்சனாவும் ராஜனும் காரில் வெளியே சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு சிசிடிவி கேமராவை மொபைல் மூலம் ரஞ்சனா ஆன் செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஞ்சனாவையும் ராஜன் சர்மாவையும் கைது செய்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த நகைகளையும் மீட்டு இருவரையும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.